ஆடி மாதம் தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியது. கோயில் கொடை விழாவுக்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் கரும்பூர், செம்பூர் உள்ளிட்ட கிடாக்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது. சுமார் 1500 ஆடுகள் 3 கோடி ரூபாய் மதிப்பில் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே போதைப் பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டின்றி விற்பனை செய்து வந்ததாக கூறி மருந்தகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோவை புதூர் பகுதியில் உள்ள இந்த மருந்தகத்தில் காவல்துறையும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையும் இணைந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது எளிதில் போதைப் பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டம் உடுகத்தூர் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற கன்றுக்குட்டி நாட்டு வெடிகுண்டை கடித்ததில் பலத்த காயமடைந்தது. பாலப்பாடி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரின் கால்நடைகள் வழக்கம் போல சாணாங்குப்பம் காப்புக்காடு பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்றன. அப்போது அங்கிருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்த கன்று ஒன்று வாய் மற்றும் முகத்தில் பலத்த காயமடைந்தது. வனவிலங்குகளை வேட்டையாட இந்த நாட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேப்புதூர் பகுதியில் உள்ள இந்த தொட்டி சேதமடைந்து கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. 4 தூண்களிலும் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் தொட்டி உள்ளது. எனவே பெரும் விபத்து ஏற்படுவதற்குள் சேதமடைந்த தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டி அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடும் வெப்பத்தால் தடுப்பணையில் நீர் வற்றி வருவது விவசாயிகளை கவலையடைய செய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வள்ளிபுரம் ஈசூர் தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் கடும் வெப்பம் காரணமாக வற்றி வருகிறது. இதனால் சுமார் 80 கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பாலாற்றின் குறுக்கே 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கஞ்சா வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் கார்த்திக் என்ற 22 வயதான இவர் கண்மாயில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் 4வது முறையாக கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குளத்தின் அருகே பதுங்கியிருந்த ராஜநாகத்தை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் உள்ள உப்புக்காரன் என்ற குளத்தில் 15 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஊர்ந்து சென்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அம்பாசமுத்திரம் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் குளத்தின் அருகே பதுங்கியிருந்த ராஜநாகத்தை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட காரில் நாட்டு துப்பாக்கியுடன் வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அவ்வப்போது ஒடுகத்தூர் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளை வேட்டையாடுவது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து கார் மற்றும் நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை குன்றத்தூர் அருகே இளைஞரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கட்டையால் தாக்கி கொலை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புது வட்டாரத்தைச் சேர்ந்த 29 வயதான நீலகண்டனை திங்கட்கிழமை இரவு ஒரு கும்பல் குன்றத்தூர் பைபாஸ் அருகே உள்ள ஆளில்லாத காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அடித்து கொலை செய்தது. இது தொடர்பாக சஞ்சய், குகன், தங்கராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சஞ்சயின் சகோதரியுடன் பேசியதால் நீலகண்டன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் காலிக்குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஒப்பாரி வைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நாகை MP செல்வராஜ், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெய்வேலி NLC 2வது சுரங்கத்தில் இருந்து குடியிருப்பு பகுதி வழியாக நிலக்கரி லாரிகள் இயக்கப்படுவதால் நிலக்கரியில் இருந்து வெளியாகும் புழுதி வீடுகள் மற்றும் குடிநீரில் படிந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் நிலக்கரி லாரியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு போராட்டத்தை கலைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவநீத பிரபு என்ற இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மயக்கவியல் பிரிவு மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொள்ள உள்ளதாக காவல் நிலையத்திற்கு போன் செய்து கூறிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கோடியூர் பகுதியில் பசுமாடு வைக்கோல் மேய்ந்தது தொடர்பான ஏற்பட்ட தகராறில் சகோதரிகளான 65 மற்றும் 60 வயதுடைய 2 மூதாட்டிகள் தாக்கப்பட்டதாக புகார் அடைந்துள்ளது. காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக தம்பதியர் அருள், சோனியா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் பட்டப்பகலில் மளிகை கடைக்குள் புகுந்த நபர் ஒருவர் கல்லாப்பேட்டையிலிருந்து 10,000 ரூபாயை திருடிச் சென்றார். செங்கோடு நீரோடை வீதி பகுதியில் அமைந்துள்ள இந்த கடையில் உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல நடித்து பணத்தை திருடிச் சென்றார். இது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. புதுக்கோட்டை அருகே தைலமர காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே வெள்ளைக்கோன்பட்டி, காயாம்பட்டி கிராமங்களுக்கு இடையே உள்ள தைல மரக்காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வனத்தோட்ட கழகத்திற்கு சொந்தமான சுமார் 7 ஹெக்டேர் பரப்பளவு நிலம் எரிந்து சேதமடைந்தது. வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையிலிருந்து சிவகாசிக்கு கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த மூவர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஒரே பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அதில் மும்பையிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இவர்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. 3 பேரும் கைது செய்யப்பட்டு 2 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம், 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் காப்பீட்டு மானியம் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாததால் கால்நடை வளர்ப்போர் கடும் சிரமமடைந்துள்ளனர். தீவன விலை 30% உயர்ந்துள்ளதால் கறவை மாடு வளர்ப்பு செலவு அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தீவனம் மற்றும் காப்பீட்டு மானியத்தை மீண்டும் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை மற்றும் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக சோதனை அடிப்படையில் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்கள் அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவது குறித்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்து தலா 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் அமைக்கப்பட்ட பிறகு அருகில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்வது முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் ஆவின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆனி பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து சுவாமியும் அம்மனும் 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் 21வது ஆண்டில் அடியெடுத்து வைத்தது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை 46 கிலோமீட்டர் தூரத்தில் 16 சுரங்கங்கள், 250க்கும் மேற்பட்ட பாலங்கள், 208 வளைவுகளை கடந்து செல்லும் இந்த பாரம்பரிய மலை ரயில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 10 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் தீவிர பாதிப்புக்குள்ளான 4 பேர் செங்குன்றம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சையில் உள்ளவர்களை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் சந்தித்து சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினர்.
ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து காளிங்கராயன் கால்வாயில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. ஈரோடு மேற்கு எம்எல்ஏ ஆனந்த் மோகன், மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன், நீர்வளத்துறை அதிகாரிகள், விவசாயிகள் இணைந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். 648 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர் திறக்கப்படும் நிலையில் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் விவசாய தோட்ட கிணற்றில் விழுந்த 12 அடி நீளமுள்ள ராட்சத மலைப்பாம்பு மீட்கப்பட்டது. முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் மலைப்பாம்பு இருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மலைப்பாம்பை பிடித்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பு ஆரோக்கியமாக இருந்த நிலையில் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் வீட்டிற்குள் புகுந்த கட்டுவிரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். சுப்ராஜ் நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டில் வளரும் நாய் தொடர்ந்து குறைத்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் பார்த்தபொழுது பாம்பு புகுந்தது தெரியவந்தது. நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதைக்குழியில் சிக்கிய 4 பசுமாடுகளை தீயணைப்பு படையினர் போராடி மீட்டனர். விஸ்வநத்தத்தைச் சேர்ந்த பரசுராம் என்பவருக்கு சொந்தமான 4 பசுமாடுகள் மேய்ச்சலுக்காக பேர்நாயக்கன்பட்டி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவை 20 அடி ஆழம் கொண்ட புதைக்குழியில் சிக்கின. மாட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி பசுமாடுகளை உயிருடன் மீட்டனர். கொஞ்சம் போயிருங்க.